ஒரு இனப்படுகொலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க, கண்ணுக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு பக்கம் இப்போ இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து கூடிருச்சு, இங்கே மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு இடங்கள் இல்லை, அதனால வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க, குழந்தைகளை வந்து குறைச்சிக்கன்ற சொல்கிற நிர்வாகம் தான், இந்த அரசாங்க சட்ட திருத்தம் தான் வட மாநிலத்திலேருந்து பேரை, பல இளைஞர்களை, பல குடும்பமாக இங்கே வந்து ட்ரெயினில் இறங்கிட்டு இருக்கேன். அவே வாழலாம் இங்கே இடம் இருக்கா? இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு, இங்கே வாழ்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறப்ப அவே வந்து வாழ்கிற அளவுக்கு இங்கே இடம் இருக்குல்ல இங்கே தமிழ்நாட்டில். அப்போ நீ சொல்லி ஏமாத்திருக்கலாம் மட்டும் பார்த்தீங்க. அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கிடைக்கல. இதுக பூரா என்ன பண்ணுது, திருப்பூரில் பெரும்பாலும், திருப்பூர்ன்றது பேருக்கு தான் திருப்பூராக இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி வந்து இந்திக்காரங்களோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. முழுக்க வாழக்கூடியது வட மாநிலத்தை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவனோட நிறத்து ஈர்ப்புனால அவன் அழகாக இருக்கான்ற மாதிரி இதுகளுக்கு ஒரு உருவ அமைப்பு, நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதுக பூரா இப்போ அங்கே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மையாக நடக்குதா இல்லையா? திருப்பூரில் எத்தனை மேரேஜ் அந்த மாதிரி நடக்குது தெரியுமா? எத்தனை காதல் திருமணங்கள் வந்து வட மாநில இளைஞர்களோட நம்ம ஊர் பிள்ளையை பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? அது பண்ணிட்டு போகிறது, அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, சமூக நீதி பாடம் வந்து எடுப்பேன் நீ. அப்போ அவனுக்கு அங்கே வந்து திருமணம் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது, இங்கே வந்து அவன் கல்யாணம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நாங்கள் எவனையும் கல்யாணம் பண்ண முடியாது, இங்கே பொண்ணு கிடைக்காது, வேலை கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, நீ குடிச்சிட்டு நாசமாக போ. இந்திக்காரன் வர்றானே, அங்கேருந்து வேலை பார்க்க வர்றவன் உன்னைய மாதிரியா வந்து போதையை போட்டு ரோட்டில் படுத்து கிடக்கானே, கஞ்சாவை போட்டுக்கிட்டு அவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்குது, ஆனால் அவன் உன்னைய மாதிரி இப்படி கிடக்கானா? அவன் நீ பள்ளிக்கூடத்துலேருந்து இப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த அரசாங்கம் எதையும் கண்டுக்கறல?